அல்ல சரவணா, ஞாயிற்றுக்கிழமை அவனா மூட்டை தூக்க வர மாட்டான்னு தான் நம்மள கூப்பிட்டுருக்கானுவ. இனி கூலியை கூட்டி கேளுல. பேசாம கொடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு பாரமா இருக்கு. என்னடே மூட்டை அசால்ட்டா தூக்கிட்டு வர? எல்லாம் காதல் தெம்புதான். சும்மாவா தூக்கி சாப்பிடுறோம்ல. மூட்டைய தூக்குற மாதிரி எடுல. சீக்கிரமா வேலையை முடிங்கல. போய் முட்டை பரோட்டா சாப்பிடுவோம். என்னடே? வந்துட்டா இனி எல்லாமே நீதான். உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த பிள்ளை தான் செத்து போயிரும் சொல்லுதுல, என்ன பண்ண சொல்லுதா? அவங்க அப்பனை பத்தி தெரியல. எல்லாரும் கொண்டு கொடல எடுத்துருவான். இப்ப எல்லாரும் சாவு சொல்றியா? அதுக்கு காதலிக்காம இருக்கணும். காதலிச்ச பிரச்சனை வரத்தாமல செய்யும். ஏன் சரவணா, நீ என்ன சொல்லுத? எனக்கு என் ரம்யா வேணும்ல. ஏன் ரம்யா, நீ என்ன சொல்லுத? நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை தானே வந்து தொலையும். சும்மா இருக்கியாடு, எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு. இதே மாதிரி பிரச்சனை தான் நம்ம சொயம் பண்ணணும். கல்யாணம் நடந்துச்சு. என்ன பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு, ஆம்பளை பெண்ணுக்கு 21 வயசு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாதாமா. சட்டப்படி அவங்க யாரும் தடுக்கவும் முடியாதாமா. சரவணா, உனக்கு என்ன வயசு? எனக்கு 22 ஆகுதுடு. சரவணனை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏப்புல உனக்கு? தமிழ்ல சொல்லி தொலை. 18 வயசாக இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. இன்னும் 7 நாள் இருக்காம்ல. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? விளங்காத பையன் விளக்க மாத்தால அடிக்க. 7 நாள் நாம எங்க இருக்குன்னு கிளம்பி எங்காவது போய் 7 நாள் சமாளிப்போம். அதுக்கு பிறகு எங்காவது கோயிலை வச்சு தலையை கட்டிட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுடுவோம். என்ன தர நான் சொல்றேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பாளுங்களா இருப்பானு. பேசாம கோர்ட்டுக்கு போய் நீதிபதி முன்னாடி காலைல வந்துருவோம். யோசனை நல்லா தாம்ல இருக்கு. ஆனா அந்த 7 நாள் யாருக்கிட்ட சிக்காம இருக்கணும். சிக்குனா உரிச்சு உப்பு கண்டு போட்டுருவாங்க தெரியும்ல. சிக்குனா நம்மள உரிச்சு உப்பு கண்டம் போடுவேன். நாம ஏமல சிக்கிறோம். எல்லாரும் ஈஸெல்லாம் பறந்துடுவோம். அப்ப சரி, பெட்டி பெட்டிகளை ரெடி பண்ணுங்களா, உடனே கிளம்புவோம். சீக்கிரம் வாங்களே, புறப்படுவோம். வா கிளம்புங்க. அவங்க அப்பங்கிட்ட இருந்து நீ என்ன பாக்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஏன் கவலைப்படுத? வா. அந்த பஸ் ஒண்ணு வருதுல. ஓடியல. ஆமா, அந்த நிக்கி அது போறதுக்குள்ள போய் ஏறிடுவோம். வாங்க. சீக்கிரம் வாங்க. ஓடுவாங்க. பஸ்ல ஏறிடுவோம். அண்ணே, நான் பாத்துக்கிறேனே. அண்ணாச்சி, இந்த பஸ் எங்க போகுது? திருப்பதி போகுது. நாங்களும் அங்கதான் போகணும். ஏறுடா. நம்ம இதுக்குள்ள திருப்பதி. நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. சும்மா கேள்வி கேட்டு இருக்காதல. உனக்கு மொட்டை படம் வேண்டி. ஹலோ அண்ணா, நான் முரளி பேசுறேன். சொல்லு முரளி. நம்ம பாப்பா வந்து டேய் முருகா, எங்க இருக்க? நான் தான் பேசுறேன். இதை பாரு, திருப்பதி போற பஸ் அம்பத்தூர் வழியா போயிட்டு இருக்கு. வண்டி நம்பர் நோட் பண்ணிக்க. TN09 AU 1999. உடனே அந்த பஸ் மடக்கு. டே கேள்வி கேட்காத, நான் சொல்றதை மட்டும் செய். நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்க பாரு, பஸ்ல இருந்து ஒருத்தர் இறங்க கூடாது. என்ன, நான் வந்து பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அவங்க அப்பா நினைச்சா உனக்கு பயமா இல்லையா? கல்வி தமிழ் பயந்த இறங்கி ஓடி போயிரு. இருக்கிறவனை போட்டு உயிர் எடுக்காது. செத்த பையன். வேகமா போடா. இந்த நேரத்துல இங்க எப்படி வந்து எங்க பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இருக்கிறதே கொஞ்ச நேரம். டேய், வண்டி வரல. சரி பாருங்கடா. மேபி அவங்க நம்மளை அடிச்சு கொண்டாலும் சரி, இன்னும் வரலையே. வாங்கண்ணே, வண்டி இன்னும் வரலண்ணே. நல்லா தாம்ல
காதலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாரு இப்போ அவங்கள மாதிரி தான் நம்மளும். ஏல பாத்தியால இவங்க எப்படி இருக்காங்க? அதை விட்டு 99 பெராண்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல பேசாம படத்தை இத பாரு. பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. அப்ப பேசாம தூங்கல. ஒன்றும் கவலைப்படாத ரம்யா. உன்னை நான் விட மாட்டேன், விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அண்ணே வண்டி வருதுண்ணே. நிறுத்துறா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாமியில் வாங்க முடியாம போச்சே. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு பூரா ட்ரை பீஸ் ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிஃப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி ஏய் ஏய் நில்றி ஏய். சரவணா சோப்பு குடி. என்னைக்கிட்டே சோப் போட்டு குளிச்சிருக்க. அங்க எங்கேயாவது நாறு கிடக்கும், எடுத்து முதுகுல தேய். எல்லாம் சொதப்பலே வாலே வந்து இன்னைக்காச்சும் குளியில. நான் வரலடே. தலையில தண்ணி கல்லு மாதிரி விழும். நீங்களே குளிங்களே. ஏலே சரவணா நல்லா குளிடே. நம்ம ஊர் தண்ணியில குளிச்ச உடனே பாஸ் வந்துருச்சு பாத்தியாடே. அதுக்குள்ள என்ன வச்சிருப்பா? தங்கம் ஒரு டைப் பார்த்தா கிளம்பிருக்கா. இனி சோத்துக்கு கவலை இல்லை. ஏல குளிர்தல குளிச்சது போது போங்கல. ஆமா நெத்திலி, உனக்கு எப்படி இப்படி பஸ் மாறணும்னு யோசனை வந்துச்சு? ஏல நம்ம எல்லாம் வண்டியில ஏறி உக்காந்தோமா, வண்டி திரும்பும் போது ஒருத்தர் நம்மளவே வெறிச்சு வெறிச்சு பார்த்தால. அவன் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாச்சுல. எப்படியும் பவானியோட ஆளாதான் இருப்பேன். கண்டிப்பா பவானி கிட்ட போய் சொல்லுவான். நம்ம வந்த வண்டியில தான் அவனுங்க நம்மளை தேடுவானுங்க. அதனாலதான் எதிரில் வந்து குத்தால வண்டியில நான் ஏற சொன்னேன். அந்த ஐடியாவை பஸ்ஸை மாத்த சொன்னேன். எப்படி இல்லே நெத்திலி நரி மூளைல உனக்கு. சும்மாதான் அண்ணாச்சி ஒரு 5 டீ கொடுங்க. சரி தம்பி. ஏ நெத்திலி இன்னும் 6 நாள் இருக்குல்ல, என்னடே பண்றது? ஏல இங்க இருந்து 4-5 கிலோமீட்டர் தான் செங்கோட்டை. அங்க எங்க அத்தடுக்கு போய் தங்குவோம். 5-6 நாளைக்கு சமாளிப்போம். என்னடே நான் சொல்றது? சரவணா ஒரு இடத்துல 2 நாளைக்கு மேல தங்க கூடாது. சரி சரி. ரம்யா சொல்றேன்னு சரித்தான். ஏய் கவர்ச்சி போயில முதல்ல துணியை மாத்தி கிளம்புவா. மூதி டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம்ல. முதல்ல நீ சாப்பிட்ட பச்சி காசை கொடு. ஹலோ. நான் ஜேபி பேசுறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மார்க்கெட் பசங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். நான் ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் தேவையில்லை. ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். டேய் ஊர் பேர் தெரியாமலா சேர்த்துக்க? அடிக்காதீங்க. மளிகை கடை மாடசாமி தான் சேர்த்து விட்டாரு. பசங்க வீடு கடை இருக்கு. ஊரு விளாசல அவருக்கு தானே தெரியும். மளிகை மாடசாமி கடையில இல்ல, வீட்லயும் இல்ல, எங்கேயும் வெளியூர் போயிருக்கானா? அவனை தூக்கணும், எல்லாம் சரியா வரும். ஏய் நிறுத்தாம அடிங்கடா. ஏல எங்க ஊர்ல முடிச்சிருக்காளே. பிடிச்சிருக்குடே. இதாமலே எங்க மாமா வீடு. வாங்க வாங்களே. இதான் உங்க மாமா வீடா? ஆமாடே வாங்க வாங்கடே. என்ன மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எங்க? ஏ எங்க மாமாடே எல்லாரும் கும்பிட்டுக்கங்க. கும்பிட்டுக்கிறேங்க. வணக்கம். மாமா தேயிலை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சரியில்லைன்னா 2 கோடி ரூபா போட்டு வியாபாரத்தை பெருக்கிருவாக்கும். மாமாவுக்கு எப்பவுமே தமாசுதான். எங்க மாமா அத்தையை காணோம்? வெளியே போயிருக்காடே. அடடே அத்தையெல்லாம் பார்த்துட்டு போலாம்ல வந்தோம். என்னடே போமா. அடே ஏ அப்பு ஏ முருகா எப்படில இருக்க? எப்ப வந்த? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செல்வி எப்படி இருக்கா? நாங்க நல்லதா இருக்கோம். என்ன இப்ப திடீர்னு பிள்ளைங்களா யாரு? அத்தை இவங்களாம் என் ஃப்ரெண்டுங்க. இவன் பேர் சரவணே. இந்த பிள்ளை பேர் ரம்யா. புதுசா கல்யாணம் ஆச்சா. அப்படியா? குத்தால சுத்தி பார்க்கணும்னு சொன்னானுவ. எல்லாரும் குளிச்ச அப்படியே அத்தையை பாட்டு போலான்னு வந்தேன். சரி அத்தை செல்வியை காணோம். செல்வி வந்தா ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நாங்க கிளம்புறோம். எடே போலாமாடே? சரி. ஏல முருகா என்ன பேச்சு பேசுற? வந்த கையோட வரட்டுமாங்கற? அத்தை வீட்டுக்கு வந்தா 1 நாள் 2 நாள் தங்கணும்னு என்ன வேண்டாமா உனக்கு? உள்ள போங்கன்னு சொல்லுதம்ல. வாங்க வாங்க. எப்படி இல்ல ஏல என்ன இப்படியே நிக்கிறியே? இங்கதான் 4-5 அருவி இருக்குல, அதுல குளிச்சிட்டு 2 நாள் சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொல்லுதம்ல. உள்ள வாங்க வாங்க. பசக்கார அத்தடே இங்கே தங்கிடுவோம். தங்கிருவோம். மூதி ஏல செல்லி எங்கல இருக்க? யார் வந்திருக்கான்னு பாரு. யாருமா? வாங்கத்தா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தான். அவங்க யாரு? இவங்களா? அவங்க பேரு ரம்யா, இவன் பேரு சரவணியா.
புது கல்யாண ஜோடி. நான் சொல்லல, எங்க அத்தை பொண்ணு செல்வி இதாமல. முருகா ஏம்ல அப்படியே நிக்க? காபி தனியா கலரான்னு கேட்டு வாங்கி கொடு போ. நீங்க போய் துணிமணி எல்லாம் மாத்திட்டு கை கால அழுமுங்கன்னு. ஏன்பா சீலா மீன் வாங்கி குழம்பு வைக்கட்டுமா? அதெல்லாம் எதுக்கு நீ சும்மா இல்ல, வராத புள்ள வந்திருக்க, நான் ஆக்கி கொடுக்க. ஆளை பார்த்துட்டால, இனி ஒரே ஆட்டம் தான். ஏல உங்க அத்தை நெத்திலி மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. நீ நெத்திலி மீன், நெத்திலி மீன் சொதப்பல் பொத்து போய் துணிய மாத்துங்க போங்க. அவனுக்கு ஒரு ஆள் இருக்குதான் செய்யுது. உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஜொலிக்கிறாளே.